ஹாய் எல்லாருக்கும். டெய்லி நான் வந்து ஆஃபீஸ்க்கு ஸ்கூட்டியில் தான் போகிறேன். ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் போகிறதுக்கு, வரத்துக்கு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் 40 கிலோமீட்டர்ஸ் நான் போகிறேன். ஸோ ஒரு ஸ்பீடில் போனால் தான் என்னால் ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளே ரீச் ஆக முடியும். ஸோ அந்த மாதிரி நான் இன்றைக்கி வேலைக்கு போகும்போது இன்றைக்கி பெர்மிஷன் போட்டேன். ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு பெர்மிஷன் போட்டு ஒரு 9 o'clock கிளம்புனா 9:30 அங்கே ரீச் ஆகிடணும். சரி, போகும்போது ஸ்பீடாக தான் போனேன். ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து காலேஜுக்கிட்டேயே, அதாவது நான் வேலை செய்கிற இடத்துக்கிட்டே போயிட்டேன், ஆல்மோஸ்ட் போயிட்டேன். அப்போ வந்து ஒரு பைக்கர், ஒரு ரேசர் மாதிரி ஒரு கெட்டப்பில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுட்டு, கூலர்ஸு, அஃப்கோர்ஸ் ஹெல்மெட் எல்லாமே போட்டுட்டு பக்காவாக இருந்தார், ரேசர் மாதிரி. சரி, ஓகே, நான் போயிட்டே இருக்கேன். அவரும் நானும் கிட்டத்தட்ட இப்படி வர மாதிரி ஆயிடுச்சு. நான் இப்படி போயிட்டுருக்கேன், கார் இப்படி போயிட்டுருக்கேன், நான் சைடில் போயிட்டுருக்கேன். அவர் என்னை பார்த்துட்டு நான் இப்படி ஃபாஸ்ட்டாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர்டேக் பண்ணுறதுக்காக இப்படி கட் பண்ணி இப்படி வந்து என் கிட்டக்க வந்துட்டுருக்காரு. நானும் போகிறேன், திரும்ப வராரு, போகிறேன், திரும்ப வராங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, அவன் கோபமாகி, ஏய் நீ என்ன வண்டி ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டான். நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் இப்படி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஒரு கட்டத்தில் லெஃப்ட்டு டேர்ன் பண்ணணும். லெஃப்ட்டு டேர்ன் பண்ண வந்துட்டேன். அந்த பைக்கர் வந்து என்னை வந்து மடக்கிறாராமா, அதாவது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு, டேர்ன் பண்ண விடாமல். நில்லு என்ன நீ வண்டி ஓட்டுற, என்ன ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டுற அப்படி இப்படின்னு கேட்குறான். ஃபஸ்ட்டு நான் வாங்க போவேன் தான் பேசினேன். அதுக்கு அவன் வந்து வாப்போன்னு தான் பேசிட்டான். சரி, ஓகே, நம்மளுக்கு வந்து கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். அவன் ரெஸ்பெக்ட் கொடுக்கல, நானும் திருப்பி ரெஸ்பெக்ட் கொடுக்கல, நானும் வாப்போன்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் வந்துட்டாங்க. நார்மலாகவே லேடிஸ் எதாவது ப்ராப்ளம் எடுத்துகிட்டு வருவாங்களே, அது மாதிரி 2 பேர் வந்தாங்க. ஆக்சுவலாக நான் எந்த தப்புமே பண்ணலை, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அவனுக்கு தான் ப்ராப்ளம், நான் ஃபாஸ்ட்டாக ஓடுறதில்ல. என்ன ப்ராப்ளம்னா, அவனை விட நான் ஃபாஸ்ட்டாக ஓட்டக்கூடாது, ஓட்டிட்டேன். அது அவனால் தாங்கிக்க முடியல. அவன் என்ன கேட்குறான், என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறேன், என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறான்றான். நான் ஆல்மோஸ்ட் 60 to 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிருப்பேன். ஏன்னா அதுக்கு மேலே என்னால் ஓட்டவும் முடியாது, எனக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிடும். அதனால் நான் அப்படி தான் போயிருக்கேன். நான் போயிட்டு ஆல்மோஸ்ட் திரும்பவே போகிறேன். நான் பாட்டுக்கு போயிருப்பேன், அவன் பாட்டுக்கு போயிருப்பான். அவனுக்கு என்ன பிரச்சனை தெரியல. நான் யாரையும் வயசானவங்க உட்கார வச்சு ஓட்டல, நான் எதோ குழந்தைங்கள உட்கார வச்சு ஓட்டல, நான் எந்த மாடு நாய் எதையும் இடிக்கலை, யாரையும் நான் வந்து இடிக்கிற மாதிரி போகவும் இல்லை. அவன் தான் என் வழியில் வந்து குறுக்கால வந்து புந்து ஃபாஸ்ட்டாக போகணும்னு ட்ரை பண்ணான். முடியல. நான் விட்டு கொடுக்காம நான் என்ன பண்ணேன், ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்ற மாதிரி நானுமே. ஏன்னா டைம் ஆயிடுச்சு, 9:25 ஆயிடுச்சு. 9:30க்கு நாங்கள் லாகின் பண்ணணும். என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நானும் ஃபாஸ்ட்டாக தான் போனேன். நான் பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக்குன்றது கிடையாது. என்னோட இது வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக போகிறது அது என் தப்பு தான். ஓகே, அது நான் வந்து டைம் கிடைக்குமா நான் திருத்திக்கிறேன். ஓகே, இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. எனக்கு பைக் ஓட்டுறவன் பாடு பைக் ஓட்டு போக வேண்டியது. என்ன பிரச்சனை, நான் அவங்ககிட்ட பிரச்சனையே பண்ணல. என்ன இப்படி ஓட்டுறேன், என்ன உனக்கு ஓட தெரியுமா அப்படி இப்படின்றான். நான் 15 வருஷமாக பைக் ஓட்டிகிட்ருக்கேன். எனக்கு தெரியும், நான் கீழே விழுந்து இருக்கேன். சின்ன ஆக்சிடென்ட்ஸ் நடக்க தான் செஞ்சுருக்கு. தப்பு நடந்த இடத்துல சாரியும் கேட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் எதுவுமே பண்ணலை. அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. நான் ரேஸும் வரல, ஒன்றும் வரல. நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக போயிட்டுருக்கேன், ஃபாஸ்ட்டாக போகிறேன். இதில் இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இதில் உங்களுக்கு ஏதாவது என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அவன் ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கு தெரியல. பொதுவாகவே ஜென்ஸோட மைண்ட் செட்டு, இல்லைனா ஒரு பைக் ஓட்டுறவங்களோட மைண்ட் செட் என்னென்னா, ஒருத்தங்க வந்து தன்னை விட ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது. அதுவும் ஒரு லேடியாக இருந்தால் அவங்களுக்கு இன்னும் ஈகோ வந்து அதிகமாகிடும். இன்றைக்கி அவனுக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் அவன் ஈகோ ட்ரிகர் ஆகி தான் இப்படி பண்ணியிருக்கணும். ஆனால் அவனுக்கு ஒன்றுமே பண்ணலையேடா, எதுக்கு இந்த சீனுன்னு தெரியல.